அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. அற்புதமான 1111 மேஜிக் டே. எப்பேற்பட்ட உங்களுடைய ஆசையும் உடனே நிறைவேற இரவு 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ளாக இந்த எளிமையான வார்த்தைகளை வெறும் 10 நிமிடங்கள் சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மேஜிக் டேவை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த மேஜிக் டேவில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனல்ல இன்றைய இந்த ஆற்றல் மிக்க நாளை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். அந்த 2 பதிவுகளும் பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பதிவு நீங்கள் நினைத்த ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த 2 சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க கட்டாயமா நீங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த நவம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க நவம்பர் 26 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கும். இந்த 4 நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப டீடைல்டா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் நீங்க பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நவம்பர் 26 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம்.
இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வார்த்தைகளை சொன்னாலே போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. இன்றைய தினம் காலை 11 மணி முதல் காலை 11:59 நிமிடங்களுக்குள்ளாக இந்த மெத்தடை முடிக்கணும். அல்லது இரவு 11 மணி முதல் 11:59க்குள்ளாக இந்த மெத்தடை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தினால் போதும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை இல்ல இன்றைய தினத்தை பயன்படுத்த முடியாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு மேஜிக் டேஸ் கிடைக்கும். அன்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மேஜிக் டே. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 1111 அதாவது 4 ஒன்றுகள் சேரக்கூடிய அற்புதமான மேஜிக் நம்பர் மிக மிக சக்தி உடையது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நம்பருடைய மகத்துவம் என்னன்னு. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்யணும். உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறிட்டா உண்மையாகவே நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்போ உடனே உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பியா நன்றி உணர்வோட ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா நம்முடைய உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. பொதுவாகவே நாள் முழுவதும் எந்த மாதிரியான உணர்வுகளை அதிகமாக ஆழமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால தாங்க எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கார் வேணும்னு நினைக்கலாம், அல்லது சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது விரும்பிய நபரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். இது போல உங்களுடைய ஆசை கோரிக்கை எதுவானாலும் அது நிறைவேறிட்ட மாதிரி தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. நீங்க உணரும் போது உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு உண்மையாக நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை ஒரு 10 நிமிஷத்திற்கு நீங்க சொல்லுங்க. 1111 மேஜிக் பிகின் நவ். 1111 மேஜிக் பிகின் நவ். 1111 மேஜிக் பிகின் நவ். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சந்தோஷமா உற்சாகமா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அதே போல கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக இருந்தால் நீங்க 20 நிமிடங்கள் வரைக்கும் கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.